பாமாவை சந்திக்க மறுத்த ராமதாஸ், இரண்டாக உடையும் பாமக. அன்புமணிக்கு மீண்டும் பாமக தலைவர் பதவியை வழங்க வேண்டும் என குடும்ப உறுப்பினர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இளைஞர் அணி தலைவராக பேரன் முகுந்தனை நியமனம் செய்வது மற்றும் அதிமுக பாஜக கூட்டணி விவகாரத்தில் அப்பா மகன் மோதல் முற்றியது. இதையடுத்து பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணி டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். பாமக தலைவராக இனி நானே செயல்படுவேன் என்று ராமதாஸ் அதிரடியாக அறிவித்தார். இந்நிலையில் பாமக நிர்வாகிகள் ராமதாஸை சந்திக்க சென்றனர். அப்போது தைலாபுரம் இல்லத்துக்கு சென்ற பாமக பொருளாளர் திலகபாமாவை சந்திக்க ராமதாஸ் மறுத்துள்ளார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் காத்திருக்கும் திலகபாமாவை ராமதாஸ் சந்திக்கவில்லை. காரணம், பாமக தலைவர் பொறுப்பில் இருந்து அன்புமணி நீக்கப்பட்டதற்கு ஜனநாயக கொலை எனவும் அன்புதானே எல்லாம் எனவும் திலகபாமா பதிவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து ராமதாசுடன் அவரது மகள்கள் காந்திமதி, கவிதா உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். பாமக பொருளாளர் திலகபாமாவை சந்திக்க மறுத்த ராமதாஸ் மற்ற நிர்வாகிகளுடன் 3 மணி நேரத்துக்கும் மேலாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். மேலும் அன்புமணிக்கு ஆதரவாக நேற்று சில இடங்களில் ஆர்ப்பாட்டமும் நடந்துள்ளது. இதனால் பாமக இரண்டாக பிரியும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர்கள். சிலர் வழக்கம் போல கூட்டணி கணக்குகளை முன்வைத்து பாமக அரங்கேற்றும் நாடகமாகவும் இருக்கலாம் என சொல்கின்றனர்.